வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரும் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரியில் வெயில் வாட்டி உதைத்த நிலையில் இரவு கரும் மேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மேலும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியிலும் இருந்து விழுப்புரம் செல்லும் புறவழி சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஊரின் பெயர் பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது. அப்பொழுது சாலையில் யாரும் இல்லாத காரணத்தால் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பதாகையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இரவு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஃபேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக TMT ராட் பொருட்களை தருகின்றோம் என வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை உண்மை என நம்பியவர் ரூபாய் 30,97,000 செலுத்தி பொருட்கள் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருட்கள் குறித்த நாட்களில் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சேதுராமன் இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் ஃபேஸ்புக்கில் போலியான விளம்பரத்தை பதிவிட்டு சேதுராமனிடம் மோசடி செய்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் பதுங்கியிருந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல்குமார் சிங், பீகார் மாநிலத்தை சேர்ந்த உத்தம் விஷால்குமார், ராயேஷன் குமார், அபிஷேக் குமார், பெங்களூருவை சேர்ந்த தயான் ஆகியோர் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து இணையவழி தனிப்படை போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 34 லட்சம் ரொக்கம், 40 செல்போன்கள், லேப்டாப், டேப் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பல்வேறு மிகப்பெரிய கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் இந்திய நிறுவனங்களின் பெயர்களில் ஃபேஸ்புக், வங்கி கணக்கு, செல்போன் எண் போன்றவற்றை குறிப்பிட்ட நிறுவனம் போன்று தத்ரூபமாக உருவாக்கி பொதுமக்கள் கண்டுபிடிக்காதவாறு மோசடி செய்ததும், மோசடி பணங்களை பெற பல்வேறு குழுக்களை அமைத்து செயல்பட்டுள்ளனர் என்பதும், இன்னும் இந்த குழுவை சேர்ந்த பலர் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் மீது நாடு முழுவதும் 52க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 32 கோடி ரூபாய்க்கும் மேல் பொதுமக்களின் பணத்தை இணையவழி மூலமாக பல்வேறு பிரபல நிறுவனங்களில் பெயரில் பயன்படுத்தி மோசடி செய்ததும் தெரியவந்தது. மேலும் 14 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 6 மாதத்தில் 32 கோடிக்கு மேல் மோசடி செய்த இவர்கள் 2019ஆம் ஆண்டு முதல் கணக்கிட்டால் இதுவரை பல 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என தெரியவந்ததை அடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வைசாக் ஸ்டீல் ஒரு 10% வந்து தள்ளுபடியில வந்து மொத்தமா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுல இருந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணாருனாக்கா அதுக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஒரு 30 லட்ச ரூபா 31 லட்ச ரூபா வந்து பே பண்றாரு. பே பண்ணிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணாரு. ஒரு 4 நாள் ஆகி டெலிவரி வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை திருப்பி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் அவருக்கு டவுட் ஆகுது நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சைபர்ல கொடுத்தாங்க. போன மாதம் ஆகஸ்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ஃபர்தராக அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம எஸ்பி சைபர், இன்ஸ்பெக்டர் சைபர்ஸு, அவங்க சைபர் ஸ்டாஃப், இவங்க வந்து எஸ்எஸ்பி சைபர் அவங்க தலைமையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க ஃபர்தராக ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நோ பேலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தராக வந்து யூஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஎம்இஎஸ் வச்சு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தராக எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக நம்ம
எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு க்ளூ வந்து இந்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிடைச்சது. அந்த க்ளூவை வச்சு நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட் விசிட் பண்ணாங்க. இப்போ ஜார்க்கண்ட் போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. திருப்பி இன்னும் கொஞ்சம் க்ளூவை வச்சு நெக்ஸ்ட் வந்து ரைடு வந்து யூபியில் கண்டக்ட் பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்தராக டெவலப் பண்ணி ஃபைனலாக வந்து இப்போ ஒரு 4 டேஸ் முன்னாடி நம்ம பீகாரில் போயிட்டு ஒரு ரைடு கண்டக்ட் பண்ணி ஒரு 4 பேர் 5 பேரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 34 லட்சம் ரூபாய் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஒரு 30 மொபைல் ஃபோன், இந்த கிரைமுக்கு வந்து யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், அதை வந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிரைமில் யூஸ் பண்ண லேப்டாப் அதையும் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஃபர்தராக நம்ம இன்ட்ராகேட் பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா 2019 இவங்க இந்த கிரைமில் வந்து இன்வால்வ்டு. இவங்களோட மோடஸ் ஆபரண்டி என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இதில் வந்து ஸ்டீல், வைசாக் ஸ்டீலுங்கிறது வந்து அது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. அந்த பேரில் வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் மாதிரி ஓப்பன் பண்ணி இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக சர்க்குலேட் பண்ணி அது மூலமாக யாருக்கு தேவைப்படுது, மோஸ்ட்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற அந்த பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல் பண்ணுறவங்களாம் அதை பார்த்துட்டு சரி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணும்போது அவங்கள பேசி ஏமாற்றி அவங்கள்ட்டேருந்து வந்து பணத்தை வந்து சீட் பண்ணிடுது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசமா வந்து அவங்க சீட் பண்ண அமௌண்ட்டே ஒரு 30 crores மேலே வந்து சீட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஃபர்தராக வந்து நம்ம 2019 கால்குலேட் பண்ணாக்க அவங்க 100 crores மேலே இன்னும் எவ்வளோ நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, டேட்டா இன்னும் கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு சீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம். இவங்க சீட் பண்ண ஆளுங்க இப்போ வெரி ரீசெண்டாக ஒரு 6 மாசத்துல தமிழ்நாட்டிலேருந்து கூட ஒரு 7 பேரை வந்து சீட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து தேர் இன்டர்ஸ்டேட் கிரிமினல்ஸ். எங்கள் சைபர் கிரைம் தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம வந்து எனிவேர் இந்தியா, ஈவன் எனிவேர் இந்த வேர்ல்டு யாரை வேணாலும் நம்ம சீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸு. பேக்ரவுண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அதான் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராகுல் குமார் சிங்கு, இன்னொன்று உத்தம் சிங்கு, ரைஷன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த், இதான் இவங்க பேரு. பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தாக்கா இதில் இந்த 4 பேர் எல்லாமே வந்து 4 பேர் பீகார், நவாடா, நாலந்தா டிஸ்ட்ரிக்ட். ஒரே ஒரு ஆள் மட்டும் பெங்களூரு. ஸோ பெங்களூர்லேருந்து போயிட்டு இதில் இன்வால்வ் ஆன அந்த மெயின் கிரிமினலோட ஃப்ரெண்டு. ஸோ இஸ் ஆல்சோ இன்வால்வ் இந்த கிரைம். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் கிராஜுவேட்டு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு நல்ல எஃபர்ட்டு. சைபர் கிரைம் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் வந்து தேவைப்படுது. அதனால தான் அந்த போன ஆகஸ்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து விடாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு எவ்வளோ 2-3 ரைடு பண்ணியும் சக்ஸஸ் கிடைக்கலாட்டியும் நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த எஃபர்ட் போட்டதுனால நம்மளால வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் வந்து அவங்களோட மெயின் கேங் மெம்பர்ஸ் 2 பேர், அவுட் ஆஃப் 5 வந்து 2 பேர் மெயின் கேங் மெம்பர்ஸ். இதுல இன்னும் நிறைய டீம் வச்சிருக்காங்க இவங்க, மல்டிபிள் டீம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மெயின். இந்த இன்னும் நிறைய டீம் இருக்கு. இவங்க வந்து இந்த கால் பேசி கஸ்டமர்கிட்ட பணம் வாங்கி அந்த மாதிரி. ஸோ இவங்களோட டைரியெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபோன் நம்பர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இவங்க யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் நம்பர் கலெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 3000 நம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலை, ஒரு முறையேனும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த சர்வே சொல்லுது. ஸோ அதுபடி பார்த்தாங்கன்னாக்கா நம்மளோட மெயின் என்னன்னாக்கா அதான் ஒன்று வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இன்னொன்று ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதையெல்லாம் தாண்டி வந்து பெற்றோர்களுக்கு குழந்தைங்க வந்து யாரோட சேர்றாங்க, என்ன பழக்க வழக்கம் இருக்கு, அவங்களோட பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, வழக்கமா இருக்கிறத விட அவங்களோட பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, வீட்டுல வந்து அமைதியா பேசுறாங்களா, சரியான நேரத்துக்கு தான் ஸ்கூலுக்கு போறாங்களா, ஒழுங்கா அங்க அட்டண்டன்ஸ் விழுகுதா, ஆப்சென்ட் ஆகுறாங்களா, நண்பர்கள் யாரு, ஸ்கூலுக்கு தான் போறாங்களா இல்ல வேற எங்கேயும் போறாங்களா.
சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுவுறாங்களா, அவங்களோட ஹெல்த்ல வந்து திடீர்னு ஒல்லி ஆகுறாங்களா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் ரெகுலரா போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஸ்டாப் பண்றாங்க, ஏன் ஸ்டாப் பண்றாங்க, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாவே நமக்கு தெரியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் யாரெல்லாம் வந்து கடத்திக்கிட்டு வராங்களோ, உற்பத்தி செய்யறாங்களோ, உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம புதுச்சேரியில கிடையாது, கடத்திட்டு வராங்க. நம்ம ஆந்திரா, ஒரிசா இந்த மாதிரி நம்ம இந்த நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸ்ல இருந்து வந்து சென்னை வந்து அங்க இருந்து ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியா தான் வந்து ஃபர்தரா நம்ம வந்து இங்க வருது. அந்த மாதிரி வரும்போது நம்ம அவங்க மேல வந்து இன்டெலிஜென்ஸ் நம்ம டெவலப் பண்ணி நம்ம வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் அப் டு ஆந்திரா, ஒரிசா போயிட்டு நம்ம ரைட் பண்ணி கண்டக்ட் பண்ணி அக்யூட்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஈவன் எங்கெங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அங்கேயும் நம்மளோட வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மகிட்ட ஏஎன்டிஎஃப்னு ஒரு டீம் இருக்கு, ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ். அதே மாதிரி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் நம்ம கிரைம் டீம் அதையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். நம்மளோட எஸ்டிஎஃப் அவங்களையும் நம்ம வந்து சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது. புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார். இவர் நேற்று திடீரென தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கடிதம் அளித்திருந்தார். இந்நிலையில் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை நிரப்புவதற்கான பரிந்துரை கடிதத்தை இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநரிடம் புதிய அமைச்சரை பரிந்துரை செய்து கடிதம் கொடுத்துள்ளேன். விரைவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜகவை சேர்ந்தவரே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் மீண்டும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கே அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதல் செய்தித்தாளில் வந்திருக்கு. அப்புறம் ஆளுநர் சந்தித்து எது சம்பந்தமான அமைச்சர் பரிந்துரை வந்து செய்திகளும் வரும். என்னைக்கு நான் பதவியேற்பு என்னைக்கு அது அவங்க செய்தி சொல்லுவாங்க. அமைச்சர் பாஜக சேர்ந்தவரா என்னாரா? பாஜக ஜனதை சேர்ந்தவர் தான் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். இலக்கா அதே இலக்காவா சார்? அதே இலக்கா. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் செம்மொழி நாள் விழா, கவியரசர் கண்ணதாசன் விழா நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். உலக தமிழமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் காதர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து விருதுகளை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து படைத்ததால் அவர் பெயர் இறைவன் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாணவர் பிரஜித் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அவருக்கு புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அரங்கில் உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 போட்டியில் தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 18 நாடுகளில் இருந்து சிறார்கள் கலந்து கொண்டார்கள். இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாணவர் பிரஜித் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பிடித்து தன் தாய் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பெஸ்ட் டேலண்ட் அவார்டு எனும் திறமை சுற்றில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் பெருமை இவரை சாரும். மாணவர் பிரஜித் செய்த இந்த சாதனையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு தேர்தல் மூலம் மாநில தலைவர்களை மாற்றியமைத்த நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10 மணி 12 மணி வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். பகல் 12 மணி வரை ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என்றும், நாளை பிற்பகல் புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பதவியேற்பு விழா நடைபெறும் எனவும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் புதிய மாநில தலைவர் பதவியேற்பார் என்றும் புதுச்சேரி பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ACCE நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் 2025 மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை துவக்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார். பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் சந்தீப் பானே வஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம், காற்றாலை சக்தி, சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொறியாளர்கள் சட்ட மற்றும் கட்டுமான துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. 2ஆம் நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன், விழா குழு தலைவர் ஜெயக்குமார், விமல், சுந்தர்ராமன், சுரேஷ்குமார், சக்திவேல், ராஜேஷ்குமார், அசோக்குமார், அருள் பிரகாஷ், கனகராஜ், தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர்.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.